மாந்திரிகம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்தையும் சொல்றாங்க, கெட்ட விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா மக்கள் அத நாங்க எப்படி எடுத்துக்கிறது? இத நாங்க எப்படி பார்க்கிறது? இது உண்மையாவே நல்லதா? அத நம்பி வந்து நாங்க பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ வரைக்கும் இருந்துட்டே தானே இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாந்திரீகங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, வேதங்கள்லேயே வந்து சாத்வீகங்கிறது இருக்குது, அதர்வணம் ஒன்று இருக்குது. ம். நம்ம அதர்வணம் தான் யூஸ் பண்ணுறோம். சாத்வீகம்னா நார்மலாக போகிறது, கூலாக கொண்டுட்டு போகிறது. ம். நம்ம அதர்வணம்னாக்கா அது அகோரமாக பூஜை பண்ணுறது. எப்படி சொல்கிறது, பலி கொடுப்பாங்க, ம். சில படையல்கள் எல்லாம் வித்தியாசமாக படைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அகோரமான பூஜைக்கு போதும். சரி, நம்மளுக்கு இப்போது நிறைய மக்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும். எல்லாருமே ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, ம். டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ம். சரி, குடுத்தா சும்மா சும்மா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? இல்ல நம்மள கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்களா? அப்படி தாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா. அப்போ இந்த விஷயத்த மக்கள் பயன்படுத்தலாமா? வேணாமாங்கிறது உங்க கேள்வி. கரெக்ட்டா? கண்டிப்பா. இதுல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ம். பெண்கள் எங்க தவறுறது சொல்லுங்க? பெண்கள் எங்க மிஸ் ஆகுறோம்? எ ஒரு நம்பி அதிதீவிரமான நம்பிக்கை. நம்பி போய் மிஸ் ஆகுறோம். ம். இந்த மாரி மிஸ்யூஸ் ஆயி வர கிளையண்ட்ஸும் என்கிட்ட இருக்காங்க. ஓகே. ஓகே. அதாவது கணவன் மனைவி ப்ராப்ளம்ஸ் யாரோ ஒருத்தர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் நேரடியா வர சொன்னாங்க. ம். போனோம். பணத்தையும் குடுத்தோம். மானத்தையும் இழந்தோம். ஓகே. இப்ப 2மே போச்சு. அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. கண்டிப்பா. ஓகே. அதுக்காக இந்த விஷயங்கள கையாளும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். ம். நம்மளுக்கு செல்ஃப் திங்கிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஓகே. இல்ல அது அது ஜட்ஜ் பண்ண முடியல. அதில ஒரு டிசிஷன் எடுக்க முடியலன்னா, வேற யாரையாச்சும் நல்லா ம். தெரிஞ்சவங்க, அத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட, ஓகே நம்ம இது பண்ணலாமா? இந்த மாரி பண்ணா சரி வருமா? அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணணும். இல்ல ம். வீட்ல இருக்கிறவங்க கிட்டயாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும்.